யானையினுடைய தலைப்பகுதி இது பயங்கரமான உயரமான மரங்கள் நிறைஞ்ச காடு தான். யானையினுடைய இதயம் இருக்குது, சிறுத்தை புலி இருக்கு. உகந்தையிலிருந்து அப்படியே காட்டு பாதைகளுக்குள்ளால ஒரு கன நாட்கள் பயணம் செய்து கதிர்காமத்துக்கு எல்லாம் போயிடும். 100 கிலோமீட்டர் பயணம் செய்து ரத்னபுரியில இருந்துட்டு பலாங்குடையில இருந்துட்டு அண்ணாமர் வந்திருக்கணும். பெரிய ஒரு பாறை குன்று, அதுக்கு மேலே கோயில் இருக்கு. கொட்டியான்னு சொல்லி எழுதியிருக்கணும். இதுலையுமே நீங்க சாத்திர மந்திரத்தை பார்த்து அவரோட வழிகட்டாயமா தான் நீங்க இப்ப கை கொடுத்தீங்க. எங்களுக்கு நீங்க சாத்திர சொல்லி போடுவீங்க தம்பி. சொன்னா இருட்டக்கு முன்னமே போகும்போது ஏண்டா யானைகள் எல்லாம் அடிக்கடி வரும்னு சொல்லி பாம்புகள்ட உடம்பு வந்து அப்படியே சரி சந்தேகம் பாய் பாய். பெரிய ஒரு ஆமையினுடைய ஓடு இருக்கு. இந்த முருகனுடைய வேல் இருக்கு. குமண நேஷனல் பார்க், டிபார்ட்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன். பார்த்துக்கொள்ளுங்க அப்படி கோயில் உள்ளுக்கு இருக்குன்னு சொல்லி. கனகாலத்து பிறகு துலாவில் பார்த்துருக்கேன். துலாவில் இங்கே தண்ணி எடுக்கிறேன். மாநில மறையினுடைய தலைப்பகுதியாக ஓகே. இந்த குமண நேஷனல் பார்க் போகிற அந்த வாசலில் நிற்கிறேன். இதில் வள்ளிக்குரிய கோயில், கீழே வந்து முருகனுக்குரிய கோயில் இருக்குது. கொஞ்சம் சிறகு முளைச்சா பறந்து வேற இதுக்கும் கிராமத்துக்கும் சம்பந்தம் இல்லை. தம்பிக்கு கெடுக்கணும் கெடுப்பது ஆகணும் ஆட்கள் நினைச்சாங்க. நீங்க கும்புற கடவுள் விட இல்லை, கடவுளுக்கு இது வெளியில தப்பி வந்துட்டீங்க. வயலெல்லாம் அறுவடை செஞ்சுட்டு அதுல பாருங்க ஒரு யானை ஒன்று நிற்குது, உங்களுக்கு தெரியுதா? ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கு எங்களுடைய வேன் பயணத்தில் 43வது நாள். நாங்கள் நேற்று இரவு வந்துட்டு இந்த வாடியில் தான் படுத்துனாங்க. அருகம்பையில் தான் நாங்கள் நிற்கிறோம். நேற்று வந்துட்டு பார்த்துருப்பீங்க, சர்ஃபிங் செஞ்சினாங்க. சர்ஃபிங் செஞ்சுட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டு இதில் ஒரு தெரிஞ்ச ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன சொன்னார், நீங்கள் பீச்சில் படுக்கிறதா இருந்தால் இந்த வாடி இருக்குது, வாடியில் வந்து படுங்கோ, அதே நேரத்தில் இந்தியாவில் வாஷ்ரூம் இல்லாமல் இருக்குது, ஸோ நீங்கள் கட்டாயமாக வாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பின்னுக்கு இருக்கிற வாடி என்ன எங்களை வந்துட்டு சொன்னவர். ஸோ நாங்கள் சொன்ன இடத்துல நாங்கள் நேற்று வந்து இரவு இதில் தான் நாங்கள் நித்திர உண்ட. நாங்கள் நல்ல நித்திர, உடம்பு எதுவும் பெருசாக கடிக்கல, உள்ளுக்கு படுத்த வழியாக நல்ல குளிர்மையாகவும் இருந்தது. மற்ற பனி இல்லை. நாங்கள் வெளி இதில் படுக்க பனி வெஞ்சு நாளைக்கு விடிய எலும்பைக்கு தான் தலையில் கொஞ்சம் சளி மாதிரி இருக்கும். ஸோ நல்லா இருந்தது. இன்றைக்கி எங்களுடைய வேன் பயணத்தில் இலங்கையில் இருக்கிற அருகம்பையில் நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கி அருகம்பையில் இருந்துட்டு அடுத்தடுத்த இடத்துக்கு நாங்கள் போக போகிறோம். ஸோ இன்றைக்கி முழுக்க என்ன நடக்குதுன்றதை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் இலங்கையில் இப்போ எந்த பகுதியில் வந்து ஓடிருக்கிறோம்ன்றதை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் கஜன் வ்ளாக்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம், கஜன் வ்ளாக்ஸ் என்ற டிக்டாக்ல நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கீழே வந்து ஐடி போட்டிருப்பேன், ஸோ மறக்காமல் அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் இதில் இருந்துட்டு அப்படியே வெளிக்கிடுவோம். எங்களோட நண்பர்கள் வந்துட்டு கார் கவடுத்தவை முன்சிஃபோட ஃப்ரெண்ட் வந்து ஹிமாஸ். ஸோ 2 பேருமே வந்துட்டு காரில் வந்தவ. ஸோ கார்லேயே படுத்தவ. நான் வந்துட்டு ஹிமாஸ்கிட்ட சொன்னேன். ஹிமாஸ் வந்து கொஞ்சம் சரியாக நித்திரவில்லை, இல்லை டயர்டாக இருந்தவ. ஏன்டா விடிய கிழமை 3 மணிக்கே முந்தின நாள் வெளிக்கிட்டு வந்தவ. ஸோ அதால் வேனுக்குள்ளே படுக்க சொன்னாங்க. என்ன மாதிரி படுத்தவே எனக்கு தெரியலை. ஸோ இந்தியாவில் உடுப்பெல்லாம் நாங்கள் நேற்று அப்படியே வந்துட்டு இதிலேயே காய போட்டுறாங்க. ஸோ இங்கே பின்னுக்கே வருஷம் இருக்கிறபடியா ஈஸியாக இருக்கும். ஹிமாஸ் குட் மார்னிங். எப்படி நிறுத்துற? ஓகேவா? நல்லா பார்த்தேன். இதுலேயே படுத்தீங்க, உள்ளுக்கு படுத்தீங்களா? ரைட் ரைட் ரைட். பைஜான் என்ன பைஜான்? மார்னிங் மார்னிங் ப்ரோ. எழும்புங்க ப்ரோ, சர்ஃபிங் பண்ணணும் ப்ரோ. இன்னைக்கு 4 மணியா? ஏன் தான் யூடியூப் மறுபக்கமே தான் முன்சிஃப் எடிட் பண்ணி படுக்கவே 4 மணி. சின்னவன் ஜெரின்னு விளம்பிட்டான். சரி, இதில் இருந்துட்டு நாங்கள் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த இடத்துல இருந்து வெளிக்கிடுவோம். ஸோ சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை யாராவது பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளும். இதில் நாங்கள் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் இதில் ஒரு அம்மா வந்தவா. நாங்கள் வேனுக்கு இருக்க அவ்வாவே வந்துட்டு எங்கள்கிட்ட இந்த சாத்திரம் கேட்குற மாதிரி ஏதோ கணக்கு விஷயங்கள் சொன்னவா. சொல்லி போட்டு கடைசியாக வந்துட்டு அலட்சியம்னாக்கு இப்போ பார்த்துட்டு அடுத்ததாக கேட்போம் சும்மா என்ன மாதிரின்னு சொல்லி. இதுகளில் பெருசாக நம்பிக்கை இல்லை, எனக்கு எல்லாம் அப்படி நம்பிக்கை வரும். ஆனால் இருந்தாலும் ஒருக்கா என்ன சொல்கிறான்றதை கேட்டு பார்ப்போம். ஒரு ஆவல் உண்டு. ஜெரின் கேட்போம்மா. வணக்கம் ஜெரின், கேட்போம்டா.
ஆனா உங்களுக்கு தான் என்ன சொன்னவா? இல்ல இருந்து நீ இருந்தானே தானே வந்து உன்னை பற்றி தான் காய்ச்சி வந்தோம். என்ன சொன்னவா? இல்ல நீ வெளிநாட்டுக்கு உனக்கு சிறகுகள் இருக்காம இருந்திருந்தா பறந்துரு. இல்ல சிறகு உடைஞ்சு வச்சிருக்கீங்க. சிறகு உடைஞ்சு வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் சிறகு முளைச்சா பறந்து பறந்து வேற ஆளை விட்டா பறந்துருவாருன்னு கொஞ்சம் சொன்னவா? அது கொஞ்சம் அதுதான் அது பார்த்துதான் இவருக்கு நல்லா சொல்றான்னு பார்த்துட்டு சரி கையை கொடுப்போம்னு பார்த்தா இப்ப கேட்க போறோம். எல்லாரும் கேட்க போறோமா? இல்லை அம்மா வந்துட்டு கேட்டுக்கொண்டிருக்கா. இது பேய் நம்பிக்கையில் எதுவுமே இல்லை, என்ன நண்பர்களுக்கு தெரியும். ஆனால் எங்களை தாண்டி ஒரு அப்பாற்பட்ட சக்தி இருக்குன்றதை நான் நம்புகிறேன். இருந்தாலும் கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறான்னு சொல்லி. தம்பி சத்தியமா சொன்னது கண்டா கோவச்சு தரக்கூடாது. இவரும் சொன்ன தானே தனரேக இருக்குது அனரேக இருக்குது. தம்பி சத்தியம் உங்களுக்கு கடவுளை கொடுத்து உங்களுக்கு அவசியம் இருக்குது. தம்பி கடவுளோட திருவையில் உங்களுக்கு 90 மட்டும் உயிர் எந்த காட்டில் உட்காந்தாலும் திங்கிற சோத்துக்கு கட்டை கொடுத்துட்டா குறவில்லை. நீங்க இது சொல்ல வளர்ந்து அம்மா ஏமாத்திருவீங்க, அப்பா மட்டும் உங்களால ஏமாத்திருவேன். தம்பி ஒரு சகோதரத்தில் ஒரு பண் சகோதரம் மட்டும் சகோதரம் மட்டும் அதனால உங்களுக்கு எந்த விதமான குறவும் இல்லை. சொல்ற பிள்ளைங்க தம்பி தம்பி கண்டிப்பா இருக்கிற மனையில உங்களுக்கு இந்த நாடு இருக்க மாதிரி இந்த நாடு இந்த ஸ்தானம் சரியா வராது. தம்பிக்கு தூரத்து பையன் நீங்க போயிட்டு வந்திருக்கிறீங்க. இல்ல போயிட்டு வந்திருக்கிறாரு. இன்னொரு பையன் நினைச்சா உங்களுக்கு இன்னும் போகலாம். தம்பி ஒரு பையனை மண்டிக்கு இருக்கு. தம்பிக்கு அதே போல உங்களுக்கு சும்மா நினைச்ச ஒரு பெண்ணுனாலும் சும்மா நினைச்ச ஒரு கெட்ட பேரோடு ஏற்பட பார்த்துச்சு. அதுல தம்பிக்கு கெடுக்கணும் கெடுப்பது ஆகணும் ஆட்கள் நினைச்சாங்க. நீங்க கும்புற கடவுள் விட இல்லை. கடவுளுக்கு இது வெளியில தப்பி வந்துட்டீங்க. நீங்க பிறந்த ஸ்தானம் வேறு பிரிக்கப்பட்ட மன வேறு. பிறந்த ஸ்தானத்தில் செத்த உயிர் ஒன்று இருக்குது. அது யாரும் இல்லை. உங்களுக்கு ஒரு ஆதரவாக இருந்த உயிர் ஒரு பானையில் ஆக்கி தின்ற உயிர் உங்களுக்கு தெய்வம் உங்களுக்கு ஆதரவாக இருக்குது. நீங்க எதுலையுமே நீங்க சாத்திர மந்திர சத்தியம் பார்த்து அவரோட வழிகட்டாயமா தான் நீங்க இப்ப கை கொடுத்தீங்க. எங்களுக்கு நீங்க சாத்திரம் சொல்லி போடுவீங்க தம்பி. தம்பிக்கு அதே போல இருக்கிற உங்களுக்கும் வெள்ளிக்கிழமை பயணங்கள் சரியில்லை. தம்பி கையில இருந்து நீங்க யாரை கட்டி காசு மட்டும் கடன் கொடுக்க தானே. நீங்க சண்டை போட்டு தான் எடுக்கணும். சொல்றது இருக்கிறதா நாங்க சொல்றது. முந்தி உங்க வாழ்க்கையில முந்தி படாத கஷ்டம் எல்லாமே பட்டுட்டீங்க. ஆனா இனி உங்களுக்கு தத்து ஆபத்து ஒன்றுமே இல்ல. காசு பணத்துக்கெல்லாம் குறவில்லை. கடவுள் கொடுத்த காசு இருக்குது. காசு பணம் உங்களுக்கு இருக்குது. எவ்வளவு நேர்மையால உழைக்கிறேன் காசு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். ஒரு தடவை மாத்திரம் இல்லை. ஆனா எங்களுக்கு மட்டும் காசு வேறு. காசு இருக்கு. ஒரு 10 வருஷமா கஷ்டப்படுறோம். இன்னும் முதலொண்டு திட்டாது. சரி கல்யாணம் பண்ண என்ன மாதிரி உங்களுக்கும் கல்யாண வாழ்க்கை ஒன்றுக்கு தான் ராசி இருக்கு. ராசிக்காரி இது மட்டும் ஆனா பிறந்திருந்து 5 வீட்டுக்கு அதிகாரம் இருக்கு. சரி அது பெண்ணா பிற சரி அதுக்கு புத்தி இருக்குது. ஆனா 2 பேரும் நீங்க தம்பி மாதிரி திருந்தி இருக்கிறீங்க. திருத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. முந்தி நீங்க காசு பணத்துக்கெல்லாம் கஷ்டப்பட்டீங்க. உங்களுக்கு இப்ப குறவு இல்ல மகன். நீங்க எல்லாம் திருந்து முழிச்சுக்கிட்டீங்க. சொல்லுது கோவச்சுக்கிறவ திருந்திட்டீங்க. உங்க எல்லாரும் காசு இருக்குது தம்பி. ஆனா இருக்கிற மனையில உங்களுக்கு இன்னி தத்து ஆபத்து ஒன்றுமே இல்லப்பா. நீங்க கொழும்புக்கு போன மட்டக்களப்புக்கு தான் போயிட்டு வருவீங்க. விளங்குதா தம்பி? போறது ஒண்ணு நினைக்கிறது ஒண்ணு. மனையில நீங்க முக்கியமான திட்டம் ஒண்ணு நினைக்க இருக்கிறீங்க. போன காலம் போயிருச்சு, வந்த காலம் வந்துருச்சு. இந்த மாதிரி எங்களுக்கு வரும் காலம் இன்னும் ஒரு கஷ்டம் இல்லாம இன்னும் கவலை இல்லாம இன்னும் நல்ல வெள்ளி கிடைக்க மாட்டே கடவுள் மேல மண்டாடிக்கிட்டு வருவீங்க. கடவுள் சோதனை கடவுள் நம்பிக்கை இல்லையே. இல்ல உங்களுக்கு கடவுள் உதவி உங்களுக்கு இருக்குது. விளங்குதா? உங்களுக்கு இன்னி தத்து ஆபத்து ஒன்றுமே இல்லை தம்பி. அது மனதில் 2 பாம்பு 2 நினைச்சுக்கிட்டு ஒரு விரல் மட்டும் நீட்டுங்க. கை நீட்டு. சத்தியமா தம்பி நம்பி இருக்க திட்டம் எல்லாம் உங்களுக்கு சரி வரும். இன்னும் உங்களுக்கு தத்து ஆபத்து நீங்களும் இன்னும் கை கொடுத்து சாத்திரமாக அவசியம் இல்லை. நீங்க பாக்குறது இல்லை. வழிகட்டாயமா தான் சும்மா கை கொடுப்பீங்க தம்பி. வழிகட்டாயம் எல்லாம் கொடுத்துருக்கேன். அந்த 2 பால் தானே ஒன்னும் நல்லது இந்த கும்புறது. இன்னொன்று சாரை என்ன பாம்பு நினைச்சுக்கிட்டு சொல்லுங்க. அதுக்கு அதே போல சத்தியம் உங்களுக்கு இன்னி தத்து ஆபத்து ஒன்றுமே இல்லை தம்பி. இந்த வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு டிக்கெட் லாபம் பண்ணி கிடைக்கிறது இருக்குது. வருஷத்துக்கு தம்பி ஒரு லாபம் பண்ணி கிடைக்கிறது. இவருக்கு எப்ப கல்யாணம் நடக்கும் சொல்லுங்க. எத்தனை பிள்ளைங்க ஆளுக்கு? ஆம்பர் ஆளுக்கு பிள்ளைங்க இல்லை. சரி அடுத்த போனே சன்னே இறக்க போறோம் காலத்துல.
இனி ஆபத்து ஒன்றுமே இல்லை. ஒரு முக்கியமத்துக்கு நம்பி எனக்கு ஒன்று சட்டம் சொல்லுங்க. நாங்க நேர்மையா தானே இருக்கிறோம். அப்பயே எங்களை சுத்தி எல்லாமே கெட்டதான் நடக்கும். நலவு செஞ்சு நாங்களும் கெட்டது செய்யணும். கெட்டது செய்யறவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு கடவுள் அவங்களுக்கு அப்ப எப்படியுமே அவங்களுக்கு கடவுள் அப்படி கடவுள் ஒன்று செய்யறாரு. கெட்டது செய்தவன் தான் காசை வச்சு கொண்டு எல்லாம் நின்று தான் வரும். அது நீங்க அவசரப்படக்கூடாது. சுடுசொரு சோறுனா கை வெந்து போகும், வாய் வெந்து போகும். அது பொறுத்து தான் ருச்சி தெரியும். நிச்சயமா பொய்யா எதுக்கும் இப்ப நான் நினைச்சா அது எனக்கு தான், நீங்க நினைச்சா உங்களுக்கு தான் மகன். நினைச்ச கட்டாயமா நான் அங்க எங்க போனாலும் அங்க போனாலும் தினல கொடுத்து கர்ம வினை நாங்க செய்யறதா எங்களுக்கு தம்பி நம்பி இருக்க திட்டம் உங்களுக்கு நம்ம தைரியம் பின்வாங்கிறது இல்லை. நீங்களும் இனி யாருக்கு கை கொடுத்து சாத்திரம் பார்க்க வேணா நீங்க பாக்குறதும் இல்லை. பாக்குறதே இல்ல புவனேஸ்வரனாக்கு கேப்ப மட்டும் பாத்துறாங்க. புவனேஸ்வரனா ஓடுற கள்ள பொம்பளை 10 நிமிஷம் பொம்பளை ஒண்ணுமே இல்ல. கள்ள பொம்பளை 10 நிமிஷம் பொம்பளை ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே கல்யாணமே இல்ல. ஐயோ இல்ல அவர் சரி வரும். அவர் நினைச்ச மாதிரி தான் சரி வரும். நினைச்ச மாதிரி தான் சரி வரும். அவ கல்யாணம் புள்ள எல்லாம் பெற்றுட்டு கெட்ட புத்தி எல்லாம் அவருக்கு இல்ல. சரியான சந்தரக்காரர். இந்த பாத்தீங்களா இவர் எப்படி? இவர் காரியக்காரர். நீங்க எல்லாரும் ஒரு ஆளுக்கு சந்தரக்காரர், ஒரு ஆளுக்கு காரியக்காரன். நீங்க சொன்னது கோச். நீங்க இப்ப யாருமே நீங்க சாத்திரம் பார்த்து சும்மா புதுமையா இருக்கு தம்பி. நீங்க போய் நீங்க யாருமே சாத்திரம் இவர கையங்க பாத்து சொல்லுங்க. நீங்க வாங்க. சரி நீங்க வாங்க. எல்லாரும் பாத்துறீங்க. சரி நீங்க வாடா. சரி வாடா டேய். தம்பி சாத்திரதா பார்க்க வேணா ஒரு தர்மம் தான் கொடுங்க. சரி அது பேச கேடுங்க. என்ன பேச கேடுங்க. எப்படி என்று சொன்னா இப்ப கையில வந்துட்டு சாத்திரம் பாத்திரன்னு சொல்றேன் தானே. அந்த கையில்லாதவனுக்கு எப்படி சாத்திரம்? ஸோ இந்த கையில் மற்றது இப்படியான விஷயங்களை வந்துட்டு நம்ப தேவையில்லை. அம்மா வந்து சும்மா தர்மம் கேட்டா, அப்போ நாங்கள் சும்மா காசு கொடுக்குறத விட சும்மா அவங்களுக்கு அவன் இதயம் வந்துட்டு கேட்டுட்டு கொடுக்கலாம்ன்றதுக்காக கொடுத்தனாங்க. கொஞ்சம் நேரம் நாங்கள் விருப்பம் இல்லையம்மா எங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னாங்களே. அப்போ அம்மா வந்துட்டு கேட்டவா அந்த இதுக்கு கொடுத்துனாங்க. சரிம்மா ஓகே போயிட்டு வாங்க. ஓமோ சரி. அப்போ வந்துட்டு சும்மா காசு கொடுக்குறத விட இப்படி கேட்டுட்டு கொடுத்தா ஓகேன்னுட்டு நாங்கள் கொடுத்துறாங்க. கிணறமாக கேட்டுட்டு இருந்தோம். நாங்கள் ஒருத்தருமே சம்மதிக்கலை. எங்களுக்கு இதில் விருப்பமும் இல்லை, இதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை. பட் சரி அவளுக்கு ஒரு ஜீவனோபாயத்துக்காக அவள் வந்து கேட்குறா. சரி விடிய காலமே வந்து கேட்குறா. குளிச்சுட்டு நாங்கள் அப்போ தான் வாரம் பயணம் வலிக்கிடுவோம்னு சொல்லி அப்போ கேட்ட இடத்துல நாங்கள் கொடுத்துனாங்க. சரி இப்போ சந்தோஷமாக போகிறா. ஓகே இப்போ நாங்கள் இந்த இடத்துல நின்றுறாங்க. இதில் இருந்துட்டு நாங்கள் அடுத்ததாக உகந்தை இருக்குது தானே, அதாவது கதிர்காமம் போகிற ஆக்கள் வந்துட்டு இந்த 10 கிலோமீட்டர் சைடில் இருந்துட்டு இந்த உகந்தையில் இருந்துட்டு அப்படியே காட்டு பாதைகளுக்குள்ளால ஒரு கிண நாட்கள் பயணம் செய்து கதிர்காமத்துக்கு எல்லாம் போயிடும். அந்த உகந்தை வரைக்கும் நாங்கள் போகிறோம். அங்கால வந்து பார்த்தீங்கன்னா யாழை, அதாவது யாழை அந்த பக்கம் இருக்குது, குமனை வந்து இந்த பக்கம் இருக்குது. அதில் ஒரு பெரிய காடு இருக்குது. அந்த காட்டில் அதிகளவான விலங்குகள் அதெல்லாம் இருக்கும். அது வந்துட்டு அந்த ரோட்டில் ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் பெர்மிஷன் கொடுப்பினும். மூடின வாகனங்கள் வந்துட்டு அந்த உகந்த மேலே அங்கால கொஞ்சம் தூரம் வரைக்கும் போகலாம்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க. இன்றைக்கு நாங்கள் அங்கே தான் போக போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு இந்த நாங்கள் நேற்று வந்துட்டு டவுனுக்குள்ளே போய் சாப்பாடு கட்டினாங்க. அந்த அண்ணாண்ட வாடி தான் இருக்குது முன்னுக்கு. ஸோ வாடிக்குள்ளேயே படுங்க தம்பி சொன்னவர். இங்கே வந்து வாஷ்ரூமும் பாவிக்கிறதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் தந்தவர். ஸோ வாஷ்ரூம் இந்த பக்கம் இருந்தது. நல்ல க்ளீனாக நீட்டாக இருந்தது. முதல் நாளே வந்து இதில் கேட்டு வந்துருக்கலாம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஓகே பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நுழம்பு கடியில் பாடிக்குள்ளே படுத்துனாங்க. நல்லா இருந்தது, நல்ல நித்திரை. ஸோ இன்றைக்கி ரீஃப்ரெஷ்ஷோட நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு நாங்கள் இன்றைக்கி எங்களோட பயணத்தை அப்படி ஆரம்பிப்போம். சரி ஓகே இப்போ நாங்கள் இதில் இருந்துட்டு நாங்கள் உகந்தையை நோக்கி எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். உகந்தைக்கு அங்கால வந்து பார்த்திங்கன்னா காடு இருக்குது, அதாவது வனப்பகுதி. அந்த வனப்பகுதிக்குள்ளே வருஷத்தில் ஒரு தடவை தான் போக விடுவேன் பண்ணி நான் அறிஞ்சேன். நான் யாராவது வீடியோ பார்க்குறாக்கள் முழுமையான தகவல் தெரிஞ்சால் சொல்லிக்கொள்ளுங்கள். மூடின வாகனங்கள் போகலாம்ன்ற மாதிரியெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டாங்க. இன்றைக்கி போனோம்னா தெரியும், போயிட்டு பார்ப்போம். நாங்கள் அந்த உகந்த கோயில் வரைக்கும் போக போகிறோம். ஏன்னா இந்த கிழக்கு மாகாணம், அந்த கிழக்கு பகுதி இருக்குது தானே இலங்கையினுடைய, அதுண்ட கடைசி தொங்கல் புள்ளி அதுதான். அதுக்கு அங்கால காடு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு சஃபாரி போகலாம். குமனை என்ற ஒரு சஃபாரி போகிற இடம் இருக்குது. இங்கே கீழே வந்துட்டு கதிர்காம சைடு அந்த பக்கம் யாழை என்று சொல்லியிருக்கு. ஸோ ரெண்டுமே வந்துட்டு அந்த ஒரே வனப்பகுதியோடு தான் தொடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ போவோம். இதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் ஏற்கனவே திருப்ப காட்டின மாதிரி தான் எக்கச்சக்கமான சர்ஃபிங் ஸ்பாட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். கட்டாயமாக நேற்று நாங்கள் வந்து அலைச்சருக்கு செய்த நாங்கள் எங்களுக்கே நல்ல இன்ட்ரெஸ்டாக இருந்தது. நீங்கள் அடுத்த முறை இந்த இலங்கை நாட்டுக்கு பயணம் செய்யல அருகம்பையும் உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு மறக்காமல் நீங்கள் வந்துட்டு சர்ஃபிங் குடும்பத்தோடு எல்லாம் செய்யலாம். ஸோ
ஸோ நல்லா இருக்கும். ஒவ்வொரு ப்ரைஸுக்கு இருக்குது. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான இடத்துல கட்டாயமாக செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் அன்றைக்கு வந்துட்டு இந்த நாவலாறு பகுதியில் தான் நாங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்டு நாங்கள் இந்த பக்கமாக போக வேணும். ஸோ இந்த பாலம் கழிஞ்சு போய்க்கல இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன ஒரு ஆறு ஒன்று ஓடுது, நாவலாறுன்றதுக்கு பேர். இதுக்கு இங்கால தான் எலிஃபென்ட் ராக் இருக்குது. அந்த பாறை மாதிரி தெரியுது தானே, அதுதான் எலிஃபென்ட் ராக். ஸோ அந்த எலிஃபென்ட் ராக் உள்ள இடத்துல தான் நாங்கள் அன்றைக்கு மேலேறி அந்த வியூ பாயிண்ட் எல்லாமே பார்த்து நாங்கள் இதில் இருந்துட்டு கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் நாங்கள் போக வேணும். நாங்கள் உகந்தைக்கு முருகன் கோயில் போகிறதுக்கு. ஸோ உகந்த முருகன் கோயிலுக்கு தான் நாங்கள் இப்போ பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பாதைகள் எல்லாம் பாருங்கள், இங்கால பெருசாக அதிகளவாக வாகனங்களை காண்றது குறைவாக இருக்குது. அப்படி பார்த்தாலும் இந்த கிணறக வாகனங்கள் இல்லாட்டிக்கு இந்த சஃபாரி வாகனங்கள் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த பொத்துவில்ல இருந்துகிட்டே நீங்கள் சஃபாரியை புக் பண்ணிக்கொள்ளலாம். இங்கே எல்லாம் இடங்கள் இருக்குது. இந்த அருகம்பைக்கிட்டே நீங்கள் சஃபாரியை புக் பண்ணிவிட்டு போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த சஃபாரியுமே கொஞ்சம் ஃபேமஸ். வில்பத்து ஃபேமஸ். ஸோ வில்பத்து வந்து இந்த மன்னார் பக்கங்கள் இருக்குது. அந்த பகுதியில் இருக்குது தானே ஒரு சரணாலயம், அந்த பக்கம். இதில் பாருங்கள் இடங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுலேயே பாருங்கள் யானைகள் வரும்னு சொல்லி போட்லேயுமே போட்டிருக்கணும். நல்ல அழகாக இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமான தரை தோட்டம் இங்கே பகுதிகளில் இடங்கள். ஏன்னா நாங்கள் போய்கொண்டிருக்கிற இடம் வந்துட்டு பானமை, PANAMA போட்டிருக்கு. பெனாமா இல்லை, இது பானமன்னு தான் உச்சரிக்கணும். இந்த இடத்துலேயே வந்துட்டு சர்ஃபிங் பழகிறதுக்கு சீக்ரெட் ஸ்பாட்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. சீக்ரெட் பேன்னு சொல்லி, ரகசிய குடா அதுக்கு பேர் தமிழ். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த சர்ஃபிங் பழகிறதும் வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸ். ஸோ இங்கேயுமே சர்ஃபிங் பழகிறாக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் இந்த சைட்லேருந்து குமணை போகணும். குமணை போகிற பக்கத்தால் நாங்கள் திரும்பினோம்னு சொன்னால் அப்படியே நாங்கள் உகந்தைக்கு போய்க்கொள்ளலாம். ஸோ நாங்கள் வழி மாறி கொஞ்சம் நேராக போயிட்டோம். நீங்கள் வந்தீங்கன்னா இதால் திரும்ப வேணும். குமண சைட்டால் அப்படியே போய்க்கொள்ளுங்க. உகந்தைக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் இருக்குது. இந்த 16 கிலோமீட்டர் போகிறதுக்கு இப்படித்தான் வீதிகள் இருக்குமோ தெரியலை. இந்த வீதிகள் மட்டும் கட்டாயமாக புனரமைக்கப்படாத நிலைமையில தான் இருக்குது. ஸோ இங்காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வயல் நிலங்கள் தான், குன்று குழியுமாக தான் இருக்குது இந்த பாதைகள். நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா காட்டு பகுதிகள், சஃபாரி வாகனங்கள்லாம் போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இடையே ஒரு சப்ஸ்கிரைபர் அண்ணா வந்து காய்ச்சவர். இந்த பகுதிகளிலேயும் வீடியோக்கள் பார்க்கணுமென்னைக்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அவர் எதிர்பார்த்தவர், நீங்கள் இன்றைக்கு நாளைக்கு இந்த பக்கத்தெல்லாம் வருவீங்கன்னு சொல்லி அப்போ கண்டு கதைச்சவர். இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி இந்த கோயில் வந்துட்டு திருவிழா தொடங்கிட்டாம். 10ஆம் தேதி திருவிழா முடியுது. என்னென்னா 10ஆம் தேதி முடியுது. நடந்தோன்னு தான் இருக்கு. போங்க அங்கே ஆக்கள் நீங்கள் போங்கன்னு சொல்லிவிட. ரைட் ரைட். தண்ணி பிரச்சனை இருக்கும். பக்கேண்டபடியா எல்லாம் செய்திருக்கணும்னு சொன்னோம். போய் பார்ப்போம். அதோட இந்த சஃபாரி பிரச்சனை இருக்குது தானே. இப்போ எங்களோட வாகனத்தை உள்ள விட மாட்டேங்குவான். ஓகே. அந்த மட்டக்களப்பு போகிற வழியால் அங்கே சஃபாரி இருக்கான். தேவையில்லை போய் பார்க்கலாமா பார்ப்போம். விலையில பார்த்துட்டு முயற்சி செய்வோம். என்னண்டா இந்த கதிர்காமம் போகிற வழியில் வந்துட்டு இப்போ வந்து வாகனங்கள் கொண்டு போக முடியாது. எங்களோட வாகனத்தில் போக முடியாது. அந்த கதிர்காமம் போகிற ரூட்டில் உங்களை சஃபாரி கூட்டிகிட்டு போயிடுமா. ஆனால் சஃபாரி வந்துட்டு விடிய காலமே இல்லாட்டிக்கு பின்னேற நேரம் போனால் தான் நீங்கள் மிருகங்களை வந்துட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சஃபாரிக்காக தான் சரியான டைமிங். விடிய காலமாக நல்ல வெள்ளனை போகணும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இந்தியாவில் அந்த பண்டிப்பூர் சஃபாரின்னு ஒன்று இருக்குது. அங்கே போனாங்க. அப்போ விடிய காலமாக போய்க்கலையே கணக்க விலங்குகள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ரோட்டில் எக்கச்சக்கமான மான்கள் எல்லாம் போய் தெரிஞ்சது. ஸோ அதே மாதிரியான ஒரு இடம் தான் இது. பார்க்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. போகிற வீதியில் பாருங்கள், அங்கங்கே காப்பேட் ரோட்டுகள், அங்கங்கே பார்த்தீங்கன்னா மண் ரோட்டுகள் தான் இருக்குது. கிட்டத்தட்ட எங்களோட வன்னி பெருநில பகுதியில் இருக்கிற காடுகள் மாதிரி, அதுக்கு ஒத்தது மாதிரி தான் இருக்குது இந்த காடுகள். இல்லை, நான் மசாய் மரம் போயில. புவனேஸ்வரனாக இருக்கிறார். மசாய் மாரா போனீங்களோன்னு சொல்லி கென்யாவில், ஆப்பிரிக்காவில் கென்யாவில் அந்த மசாய் மாரா வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸான சஃபாரி. உலகத்திலேயே நல்ல சஃபாரியில் ஒரு சஃபாரி தான் இந்த மசாய் மாரா. அதிகளவான விலங்குகள் வந்துட்டு இடம்பெயரும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இடம்பெயரும். இன்னொரு விலங்கு வந்துட்டு அதன் உணவு தேவைக்காக இன்னொரு விலங்கை கொல்லும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் ஒரு ஐயா வாரார் பாருங்க. கோயிலடி. ஓகே. இதால் தான் போக வேணும்.
இதில் பாருங்கள் வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம்னு சொல்லி போட் போட்டிருக்கிறோம். போகிற பகுதிகள் எல்லாம் இந்த யானை வேலிகள் எல்லாம் இல்லை, ஆனால் யானைகள் வருமன்றதுக்குரிய சமிஞ்சைகள் மாதிரி வீதி சமிஞ்சைகள் எல்லாம் போட்டிருக்கிறோம். இதால் கதிர்காமத்துக்கு நடந்து போயிடும். அதை ஜோதிச்சு பாருங்கள் எப்படி இருக்குமென்னு சொல்லி. ரெண்டு பக்கமே அப்படியே காடுகள்லாம். இப்போ நாங்கள் போகிற பகுதி உண்மையிலேயே பயங்கரமான உயரமான மரங்கள் நிறைஞ்ச காடு தான். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுக்கு முன்னமெல்லாம் கொஞ்சம் வெளியாக இருந்தது சைட்டுக்கெல்லாம். இது பாருங்க மேலே மறைச்சபடி இருக்குது. இதில் மைல் கல்லில் 9 போட்டிருக்கு. 9 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம். இன்னும் 9 கிலோமீட்டர் தான் இருக்குது போல். 9 கிலோமீட்டர் உள்ளே வந்து தான் இன்னும் 5 கிலோமீட்டர் 14 கிலோமீட்டர். சரி, இப்போ 10 கிலோமீட்டர் கிட்ட நாங்கள் உள்ள பயணம் செய்து வந்துட்டோம். இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எப்படி இருக்குன்னு. தொலைவில் பாருங்க ஒரு பாறைகள் சேர்ந்த மாதிரியான ஒரு குன்று ஒன்று தெரியுது. அதில் தெரியுது இல்ல குன்று எல்லாருக்கும் ஏதோ வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாங்க. வெயில் அந்த அளவுக்கு சுடுது மலை. சரி, இப்படியே கொஞ்சம் தூரம் நாங்கள் பயணம் செய்து போகணும். இடைக்க சஃபாரி வாகனங்களை மட்டும்தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இந்த கோயிலுக்கு போவோம், முகந்த முருகன் கோயிலுக்கு. அதில் பாருங்க சஃபாரி வாகனம் வருது. சரி, ஓகே. இப்போ முன்சிஃபம் வந்துட்டார். நாங்கள் கொஞ்ச நேரம் இதில் பார்க் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் அதான் ப்ரோ அதுலேயே உங்களை ஏற்றிருக்கணும். காரை அதில் விட்டுட்டு வந்திருக்கணும். சரியான விலங்குது கீழே முன்னுக்கு பஃபர் மட்டும். சரி, அதான் வெயிட் பண்ணாங்க. இதில் வாகனத்தை விட்டுட்டு நின்றாங்க. ஆனால் பாதைகள் வந்துட்டு இதுக்குள்ளே கொஞ்சம் மக்கள் புழங்குற பகுதி. அந்த பக்கம் ஃபுல்லாக காடு. கிட்டமுட்ட வந்துட்டேன். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் எருமை மாடுகள் எல்லாம் குளிச்சு கொண்டு நிற்கிது. அந்த பக்கம் அப்படியே கடல். இது அப்படியே போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கடலில் சேருது. விளங்குதா? ஆனால் நல்ல இயற்கையாக இருக்குது இந்த பகுதிகள் எல்லாமே. ஆனால் அது தூரத்தில் தெரியுது உங்களுக்கு. இப்போ விளங்க நினைக்கிறேன். ஸோ இப்படியே இதுக்குள்ளால அப்படி வளைஞ்சு வந்து இப்போ இதில் நிற்கிறோம். இதுலேருந்து நாங்கள் அப்படியே வலிக்கிடுவோம். முன்சிபாக்கள் வேறு பார்த்து கொண்டு இருந்தோம். நாங்கள் இந்த கார் கீழே வந்துட்டு முன்னுக்கு பஃபர் வந்துட்டு நல்லா பதிவு. ஸோ நீங்களுமே வாரீங்கன்னா நம்ம ஃபோர் வீல்கள் இருக்குன்னு தானே, அதுகளில் வந்தீங்கன்னா தான் கொஞ்சம் ஈஸி. அப்படி இல்லாட்டி கஷ்டம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் கடைசியாக அந்த குமண நேஷனல் பார்க் போகிற அந்த வாசலில் நிற்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் குமணன்னு சொல்லி போட்டிருக்கு. இதுக்குன்னா இஞ்சாலி பக்கத்தில் தான் அந்த முருகன் கோயில் இருக்குது. இதில் தெரியுதுல்ல மேலே, அதுதான் முருகன் கோயில். நேராக போனோம்னு சொன்னால் காட்டுக்குள்ளே போயிட்டு சஃபாரிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயினோம். இதில் மேலே பாருங்க ஒரு சின்ன மலை இருக்குது. அந்த மலைக்கு மேலே தான் அப்படி அதில் கோயில் இருக்குது. அங்கால கடற்கரை, ஒரு சின்ன ஒரு குன்றுக்கு மேலே அதில் கோயில். காட்டு பகுதிக்கு பக்கத்தில் தான் இந்த கோயில் இருக்குது. அதில் போட்டிருக்கு பாருங்க, உகந்தை மலை ஸ்ரீ முருகன் ஆலயம். நாங்கள் வந்த நேரம் திருவிழா டைம் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். உள்ளே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் இது கொஞ்சம் காடு மாதிரியான பகுதிகளால் ஆக்கள் இருக்க மாட்டேன்னு நினைச்சேன். ஆனால் பரவாயில்ல, ஆக்கள் இதில் இருக்கணும். இதில் கடத்தெருகள் எல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் கோயில் வளாகத்துக்கு வந்துட்டோம். இதில் எக்கச்சக்கமான கடைகள் மற்ற ஆக்கள் எல்லாம் வந்து இதில் நிற்கணும்.
எல்லாருக்குமே என்னுடைய புதுசு இதானே முதல் தடவை வாரீங்க முன்சிபாக்களுக்கும் புதுசு எங்களுக்குமே இதுதான் முதல் தடவை. ஸோ இன்னைக்கு நாங்கள் மேலே போயிட்டு கோயிலை முதல்ல பார்த்துட்டு வருவோம். அதுக்கு பிறகு இதில் அன்னதானம் சாப்பிடலாம். ஸோ அன்னதானத்தையும் இங்கேயே சாப்பிடுவோம். நல்லா இருக்கு, நல்ல அமைதியான சூழல். இது என்னென்னு சொன்னால் இது வந்து இந்த அருகாமத்தோடு சார்ந்த ஒரு ஆலயம். மற்றது வாய் கட்டி தான் பூசை செய்யுது. அதே மாதிரி வாய் கட்டி பூசை. மற்ற இன்னும் சொல்லப்போனால் திருச்சிலைக்கு தான் பூசை செய்கிறது. மூலஸ்தானத்துக்கு கதிராமத்துக்கு சரியா அதுக்கு ஒப்பானதான் இது. மூலஸ்தானத்துக்கு போயிடலாம், ஐயர் மட்டும்தான் போகலாம். மற்ற வாய் கட்டி பூஜை செய்கிறது. மந்திரங்கள் உச்சாரணம் வெளியெல்லாம் செய்யுது. இது வந்து கிறிஸ்துவ முற்பட்ட காலத்துலேருந்து இருக்குது. பழங்காலத்து கோயில் என்ன இப்போ பழங்காலத்துக்கு. மற்ற இதுக்கும் கிராமத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. மற்ற மலையில் விசேஷங்கள் வள்ளியம்மன் கோயில் இருக்குது. அப்போ தேர் திருவிழா மிச்சம் விசேஷம். மற்ற சூரம்போர் அதையெல்லாம் வருது நடக்கிறது. என்னென்னு சொன்னால் இலங்கையில் கூடுதலான பெரும்பாலான பக்தர்கள் இங்கே வராங்க. இப்போ இங்கே இதில் வந்து எந்தெந்த பிரதேசங்களில் இந்த எக்கச்சக்க மக்கள் வந்து இதில் கூடாரமிட்டிருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் இப்போ இது வந்து கடையில் இருக்குது. மற்றது எல்லா இடத்துலையும் இலங்கையில் எல்லா இடத்துலையும் வந்து இங்கே வந்து சமூகம் வைக்கிறாங்க. முருகண்டாரர் பொன்னைமலை முருகண்டாரோட பெறுறதுக்கு எல்லோரும் வராங்க. இங்கே வந்து இப்போ நின்று தங்கி சமைச்சு சாப்பிட்டு திருவிழா எல்லாம் பார்த்துட்டு தாங்க நல்ல சந்தோஷமாக மனதோட போகிறாங்க. எத்தனை நாள் திருவிழாண்ணா இங்கே? இது வந்து 15 நாள் 14 நாள் நடக்குது. கிட்டத்தட்ட நல்லூரும் இப்போ தான் தொடங்கியிருக்கு. முருகன் கோயில் கூடுதலாக எல்லாருமே இப்போ திருக்கோயில் தீர்த்தம் முடிஞ்சு அது இது ஸ்டார்ட். ஆனால் இது உண்மையாக இதோட 15 வரவும் 15 வரக்கூடியது இப்போ அவங்களோட அந்த ஒரு இதுகளுக்காக மாற்றப்பட்டு கதிகாரமத்துக்கு இப்போ போனால் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறது கதிகாரம் என்ன மாதிரி பார்க்கல உங்களுக்கு விளங்கு தானே. சரி நம்ம சில சொல்லிடலாது. அதான் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் துலா இருக்குது. இதில் பாருங்க துலா வந்துட்டு சின்ன ஒரு இதில் செஞ்சு வச்சு பழைய காலத்தில் துலா தான் வைக்க இந்த தமிழ் இல்லைங்க ஆண்டு நான் சொல்லுவாங்க விடையிலங்கயா கண்ணாங்களே மறந்துட்டு தம்புலுவில்லாம் அந்த கிராமம் அந்த வட்டம். அப்போ கனகாலத்து பிறகு துலாவில் பார்த்துருக்கேன். துலாவில் தான் இந்த தண்ணி எடுக்கிறேன். நல்லா இருக்கு. சின்னதாக தான் போட்டு வச்சுருக்கேன். இதில் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இப்படி வெயிட்டை கட்டி அப்படியே துலா இருக்கும். துலாவின்ற செட்டப்பில் இப்போ வந்துட்டு நவீன முறையில் ஒரு இரும்பு ரொட்டை போட்டுட்டு பொறுத்து இதில் வச்சுருக்கணும். நான் வந்து சொல்கிறேன் நல்லா சின்ன வீடியோவில் நல்ல மெலிவாம் அதை எடிட் பண்ணுறாங்க. எடிட்டிங். சரி இப்போ அண்ணா வந்துட்டு சப்ஸ்கிரைபர் அண்ணா இங்கே வந்துட்டு தொழில் நிமித்தம் வந்திருக்கிறேன். ஸோ சந்திச்ச நாங்கள் சந்தோஷம். கிணங்க விஷயங்கள் சொன்னவர் காய்ச்ச நாங்கள் சோடா வாங்கிட்டு தந்தவர் குடித்த நாங்கள். இப்போ இதில் இருந்துட்டு நாங்கள் கோயிலுக்கு மேலே ஏற போகிறோம். போயிட்டு ஏறிட்டு அதுக்கு பிறகு இங்கே சஃபாரி போகிறோமாண்ணா 1.5 கிலோ சவாரி போகணும். ஆனால் நாங்கள் மலை ஏறபடியாக 2 கிலோ உண்டை விட்டு கொடுக்கணும். ஆனால் கோயிலுக்கு வந்து நாங்கள் கோயிலை காட்டிட்டு போவோம். ஓகே ஓகே மேலே ஏறிட்டு வருவோம். இப்படி செய்யுங்க. மேலே போய் வந்து அவ்வளோ பெரிய மலையில் சின்ன மலை கோயிலை வந்து ஏற போகிறோம். கொஞ்சம் சின்ன அளவு தான் மலை குன்று. நான் கொஞ்சம் பெருசாக இருக்க முடிச்சு வச்சு நான் சின்ன மலை குன்றில் தான் இருக்குது. ஸோ மேலே ஏறுவோம். ஏனெண்டா இப்போ நாங்கள் திருப்ப போய்க்கில் வந்துட்டு யானை வருமாம். இந்த பக்கத்தாலையா ரைட் மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குமாம், அழகாக இருக்குமாம். ஸோ மேலே போவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெள்ளனை இந்த இடத்துலேருந்து திருப்ப போகணும். நான் வந்தேன் தானே ஒரு 16 கிலோமீட்டர் தூரம். அப்போ வந்துட்டு நெல் வயலெல்லாம் வெட்டிட்டினோம். அப்போ வந்து யானை உள்ளுக்கு வீதிகளுக்குள்ளால் குறுக்க வருமாம். ஸோ இருட்ட முன்னம் நாங்கள் திருப்ப வெளியே போகணும். ஸோ அதுக்காக நாங்கள் அப்படியே வெள்ளனை போவோம்னு சொல்லி முடிவு எடுத்துகிட்டு ஏறுறோம். போகிற பகுதியை பாருங்கள். பெரிய ஒரு பாறை குன்று, அதுக்கு மேலே கோயில் இருக்குது. கீழே வந்துட்டு அடிவாரத்துலேயும் ஒரு கோயில் இருக்குது. கீழே இருக்கிற என்ன கோயிலுண்ணா? கீழே இருக்கிறது வந்து முருகன் கோயிலாம், மேலே இருக்கிறது வள்ளிக்கான கோயில். ஓகே வெயில் நேரம் தான் வந்துருக்கிறோம். கிட்டத்தட்ட 1:30 கிட்ட ஆகிட்டு நேரம். பக்கம் ஏறலாம், அவ்வளோ பெரிய மேலே எல்லாம் இல்லை. இஞ்சால பாருங்க.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மழை பெஞ்சு இந்த தண்ணி இதுக்குள்ள நிற்கும். கோயிலில் தீர்த்தமோ இல்லாட்டிக்கு என்ன மட்டும் தெரியல வடிவா எனக்கு. இந்த பக்கம் வியூவை பாருங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக நல்ல அழகான வியூ. அங்கங்கே அந்த பாறை மலைகள் இருக்குது. அதில் பாருங்க. இஞ்சால அப்படியே கடற்கரை நல்ல அழகாக இருக்குது கடற்கரையும். மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வள்ளிக்குரிய கோயில், கீழே வந்து முருகனுக்குரிய கோயில் இருக்குது. நல்ல அழகாக இருக்குது. இப்போ பூட்டி இருக்குது, திருவிழா தொடங்கிட்டு. ஸோ இந்த நாங்கள் வந்த நேரத்துக்கு எங்களுக்கு நாங்கள் பாக்கியசாலின்னு தான் சொல்லணும். ஏன்னா திருவிழாவுமே ஸ்டார்ட் ஆகிட்டு. என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முருகன் இருக்கார் தானே, முருகன் வந்துட்டு முருக கடவுள் வந்துட்டு இந்த இடத்துல, அதாவது இலங்கையில் வந்துட்டு வள்ளியை மனம் புரிந்ததா ஒரு வரலாறு கதை இருக்குது. ஸோ அந்த கதையை வச்சுக்கொண்டு தான் இந்த கதிர்காமத்தினுடைய வரலாறு எல்லாமே வருது. அதே மாதிரி தான் அந்த வள்ளிக்குரிய கோயில் தான் இங்கே வந்து கட்டப்பட்டிருக்கு. என்ன புவனேஸ்வரா, வேற என்னென்ன இந்த கோயிலில் சிறப்புண்ணா? எனக்கு தெரியும் கதிர்காமத்தின் வரலாறு அப்படிதானே. கதிர்காமத்தின் வள்ளி மலை, முருகன் மலை 2 மலை இருக்கு. இதுவும் வள்ளி மலையா? இது வள்ளி மலைன்னு சொல்லுவோம். ரைட் ரைட். அதே சாயல்லாம் கட்டியிருக்கேன். ஸோ இதில் இருந்துட்டு நாங்கள் கீழே உள்ள முருகன் கோயிலையும் பார்த்துட்டு போய் அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே வலிக்கிடுவோம். ஏன்னா பாதை டேஞ்சர், மிருகங்கள் போகிற பாதை. அப்படி அதை விட இலங்கைன்ற தொங்கல் பிரதேசம் காடு, இதுக்கு இங்கே பாதையே இல்லை. இது இங்கே பாதை அமைக்கப்படலை. அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த வில்பத்து காடு மற்றது வேறு வேறு காடுகள் எல்லாமே இலங்கையில் இருக்குது. அந்த பகுதியில் பெரிய பாதைகள் எல்லாம் அமைக்கப்படாதால அந்த இடத்துல இருக்கிற விலங்குகள் எல்லாம் இருக்குது. அப்படி இல்லாட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடங்களில் பெருந்தெருக்கள் வந்து வீடுகள் அதுகள் எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் விலங்குகளுக்கு வந்து இடம் இருக்காது. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம். இப்போ வரைக்குமே முதல் வந்துட்டு இந்த ரோட்டுகள் எல்லாம் போடணும் அந்த மாதிரி எல்லாம் கேஸ் போட்டவே. ஆனால் அதுக்கு பிறகு கேஸ் எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டு கட்டாயமாக அந்த பகுதியில் வீதிகள் போட இல்லாதுன்னு சொல்லி அதெல்லாம் நிப்பாட்டிட்டோம். அது ஒரு நல்ல விஷயம். சரி. அதுகளும் சுதந்திரம் இல்லாட்டி பாதைக்கு கொடுக்க பெருந்திருக்கலாம் வச்சா ஆக்சிடென்ட் வரும், இறந்து வரும். ஓ ப்ரோ, என்ன சிகிரியா தெரியுதா? இங்கே இருந்து பார்த்துக்கொள்ளுங்க. அந்த பக்கமா ப்ரோ? முன்சிப் தான் சொல்கிறாரு. மற்றது நாங்கள் வந்த பகுதிகளுக்கு இடையில எந்த விதமான நெட்வொர்க்குமே இல்லை. அதாவது தொலைபேசிகளோ மற்றது இன்டர்நெட்டோ எதுவுமே இருக்குது. ஆனால் இந்த பகுதியில் அதில் பாருங்க தொலைத்தொடர்புக்கு இந்த டவர் போட்டு இருக்கணும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கவரேஜ் இருக்குது. வியூ நல்லா இருக்குது இந்த இடத்துல. இந்த அப்படியே பாருங்கள், சுற்றி காட்டுறேன். ஸோ இந்த கோயில் சம்மந்தமானது இல்லாட்டிக்கு நாங்கள் ஏதாவது தவற விட்டுருந்தால் கட்டாயமாக கொமெண்ட்ஸில் எழுதி கொள்ளுங்க. யார் நல்ல டீட்டெயில் எழுதுறீங்களோ இந்த கொமெண்ட்ஸை வந்துட்டு நான் பின் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ நானுமே இது சம்மந்தமாக அறியக்கூடிய மாதிரி இருக்கும், நீங்களுமே இதை அறியக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த இடத்துலையுமே ஒரு சின்ன ஒரு கோயில் இருக்குது. அதுக்குமே இப்படி போகணும். அதில் போவோம். பாறைகள் சரியாக வழுக்குது. ஸோ இந்த பக்கத்தில் தான் போக வேணும். நல்லா இருக்குது. முதல் வந்துட்டு ஆதி இடங்கள் இருக்குது தானே, பழைய காலத்து தொன்மையான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இயக்கர் நாகர் எல்லாருமே இந்த இலங்கையில் வசிச்சாக்கள். ஸோ சில பேர் வந்துட்டு சொல்லுவினும் என்னென்னு சொல்கிறது, இப்போ சகோதர மொழி பேசுகிறாக்கள் சிங்கள மக்களோடையெல்லாம் நாங்கள் கதை கேட்க நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்தது அப்படியான ஒரு கதை வந்துட்டு அவை நம்ம மனசில் பதிஞ்சிருக்கு. அவை வந்து சொல்லுவினும். அப்போ நாங்கள் கேம்பஸ்லேயும் சொல்கிறாங்க, இல்லை எங்களோட பூர்வக்குடி வந்துட்டு இலங்கை தான், இயக்கர் நாகர்ன்னு சொல்லி எங்களோட குடியிருப்பு இருந்தது. அவன் நான் ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லுவேன். இலங்கை அரசாங்கம் வந்துட்டு ஒரு முத்திரை ஒன்றை பதிவிட்டு வெளியே விட்டவன். ஸோ அந்த முத்திரையில் வந்து பார்த்திங்கன்னா குவேனியாக்கள் வரைக்கும் அவை இந்த வரலாற்றுப்படியே எடுத்துக்கொண்டாலுமே இதில் வந்துட்டு நாய்க்குட்டி ஒன்று இருந்தது கடற்கரை ஓரமாக. குவேனி வந்துட்டு நூல் நூற்று கொண்டு இருந்தவா. அப்போ நூல் நூற்றுக்குறேன்டா எங்களோட நாகரிகம் அப்பயே ஜோதிச்சு பாருங்கோ. நூல் நூக்குறதுன்னு சொன்னால் உடுப்பு தைக்கிறதுக்கு ஏற்ற வசதிகளோடு எல்லாமே நாங்கள் அந்த காலத்துலேருந்தே இங்கே இருந்திருக்கிறோம். ஸோ அவைன்ற வரலாறு அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு பழங்காலத்தில் இந்த முருகன் முப்பாட்டன் முருகன் ஆக்கள் எல்லாம் இருந்த இடங்கள். ஸோ அவை வந்து இங்கே திருமணம் முடித்த இடங்கள்லாம் இந்த இடங்கள்.
ஸோ இந்த கோயிலையும் பார்க்க மேலே வந்திருக்கிறோம். திருவிழா டைம் வந்திருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா முருகனுடைய வேல் இருக்குது. இதில் பாருங்கள், ஒரு அம்மா வந்துட்டு முருகன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அரோகரான்னு அப்படியே இதால் ஏறினோம். ஸோ இங்கால முருகன் கோயில் இருக்குது, முருகன் கோயிலையும் பார்த்துட்டு வருவோம். இந்த கோயிலுக்கிட்ட அப்படியே பார்த்து நாங்கள் குரங்கு விளக்கச்சக்கம்மா மரத்துலேயே நிற்கிது, இதுலேயும் விளையாடிக்கொண்டு நிற்கிது, கணக்கு நிற்கிது இந்த இடத்துல. ஸோ இதில் இஞ்சாலையுமே ஒரு கோயில் இருக்குது. ஸோ இது வந்து பிள்ளையாருக்குரிய கோயில். இது வந்து பிள்ளையாருடைய கோயில். இதில் பாருங்கள் மேலே போட்டிருக்கு. அப்படியே போவோம். மேலே வந்துட்டு வள்ளிக்குரிய கோயில் பார்த்து நாங்கள் கீழே அப்படியே இதில் தெய்வானைக்குரிய கோயில் இருக்குது. இதில் பாருங்கள், அப்படியே முருகன் கோயில். இதுதான் பிரதானமான கோயில். இங்கேயுமே போய் உள்ளுக்கு பார்த்துட்டு அடுத்து என்ன பிளான் சொல்லி யோசிப்போம். இங்கே இப்போ பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. இங்கே நின்றோம்னு சொன்னால் இந்த வீடியோ இப்போ போடையிலுமோ இல்லையோன்னு கூட தெரியாது. கவரேஜ் கொஞ்சம் குறைவு. ஸோ இதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதுக்கு பெரிய ஒரு நெட்வொர்க் வேணும். இன்டர்நெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதை அப்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நம்ம டிஸ்கஷன் போய்கொண்டிருக்கு. நாங்கள் அப்படியே கோயில் அப்படியே சுற்றிட்டு வருவோம். இந்தால இந்த பக்கமெல்லாம் காடு. நாங்கள் விரைக்க வந்துருப்போம் தானே, அதுக்கு அங்கால சஃபாரி போகிற இடம் தான். பிரதானமான காடு இருக்குது. நாங்கள் வந்துட்டு உண்மையாக இதில் இருக்கிற அந்த பிரதானமான முருகன் கோயிலுக்கு போவோம். உகந்தை மலை ஸ்ரீ முருகன் தேவஸ்தானம்னு சொல்லி இதில் போட்டிருக்கேன். ஸோ இதில் வெளியால் இருந்துட்டு அப்படியே உள்ளே போயிட்டு காட்டுறேன் என்ன மாதிரி இருக்குன்றதை நீங்களுமே பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு சகோதர மொழி பேசுகிற சிங்கள மொழி பேசுகிற ஆக்களுமே இப்போவே வேற வழி கட்டினேன். காலப்போக்கில் இதை எப்படி மாறுமென்று தெரியாது. ஏன்டா கதிர்காமமும் காலப்போக்கில் அப்படியே மாறிக்கொண்டு போயிட்டுது ஃபுல்லாகவே. முருகன் வந்து தமிழ் கடவுள், முப்பாட்டன் முருகன் தான் சொல்லி வினோம். ஸோ கதிர்காமம் வந்து கால ஓட்டத்தில் கதிர்காமம் வந்து மாறிட்டு அந்த காவடி எடுக்கிற முறை, அந்த டான்ஸ் ஆடுறது அதெல்லாமே கொஞ்சம் இதாக மாறிட்டு நாங்கள் அப்படியே கோயில் அப்படியே சுற்றி கொண்டு வரோம். இந்த கோயில் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோக்கள் ஆன்லைனில் இருக்கும். ஒரு 50-100 வருஷத்துக்கு பிறகு இதுவுமே மாறுறதுக்கான சந்தர்ப்பங்கள் எனக்கு இருக்குது. நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டோம். உள்ளுக்கு அப்படியே காட்டுறேன், நீங்களுமே பார்த்துக்கொள்ளுங்க அப்படி கோயில் உள்ளுக்கு இருக்குன்னு சொல்லி. ஆக்கள் நிற்கணும் போய்க்குள்ள தங்களை ஏற்றிட்டு போட்டுமாம். அன்னதானம் போடினுமா டக்குன்னு போய் சாப்பிடட்டாம். நக்கா சொல்லினும் உங்களோட நடைகளுக்கு அன்னதானம் எல்லாம் முடிஞ்சிருமா டக்குன்னு போய் சாப்பிடட்டாம். போய் சாப்பிடுவோம். வருது இங்கேயுமே வந்துட்டு இந்த அண்ணா சொன்னார் தானே, இந்த வாயை கட்டி தான் பூசை செய்கிற கப்புக்கணாரன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு பூசைகள் எல்லாம் செய்கிற கதிர்காமத்துக்கு ஒப்பா தான் இங்கேயுமே வந்துட்டு பூசைகள் எல்லாமே நடக்கிறது. அன்னதானம் குடிக்கணும். உண்மையிலேயே இந்த தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்லிக்கணும். தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். சாப்பாடு குடிக்கணும், சாப்பிடுவோம். ஓகே, கீழே இருந்து எங்கேயாவது சாப்பிடுவோம். மதிய சாப்பாடு இங்கே தான். மரக்கறி தான் ஃபுல்லாக. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஈரப்பலாக்கை, மற்ற பூசணிக்காய், உருளைக்கிழங்கு, இங்கால ஒரு வர போல மரக்கறி படியன். எப்பயுமே பிளேட்டில் மரக்கறியை சாப்பிடாதவன இன்றைக்கி மரக்கறியை சாப்பிட பண்ணிட்டோம். ஆள் ஃபுல்லாக மச்சம் தான் சாப்பிட்றவர். மரக்கறி ஒரு துளி கூட எடுக்க மாட்டார், பருப்பு மட்டும் தான் எடுப்பான். சரி, அவருக்கே சம்பவம்.
வந்தாக்கள் எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் அன்னதானம் கொடுத்து கொண்டிருக்கணும். எல்லாருமே யாருன்னு தெரியாட்டியும் பரவாயில்ல வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி நல்ல வடிவாக எல்லாருமே கவனித்து தான் அனுப்பினோம். ஓகே, நாங்கள் இப்போ இதில் இருந்துட்டு இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல தங்க போகிறோம். முன்சிஃபாக்கள் வந்துட்டு இதில் இருந்துட்டு திருப்ப அருகம்பைக்கு போகணும். அருகம்பையில் நைட் லைஃப் வீடியோ எடுக்கணும். ஸோ அதுக்காக அருகம்பை நோக்கி போயிடும். நாங்கள் இன்றைக்கி இங்கே தங்கிட்டு நாளைக்கு இங்கே சஃபாரி இருக்குது. சஃபாரியும் பார்த்து கொண்டு தான் நாங்கள் வர போகிறோம். சந்திப்போம் என்ன ப்ரோ? பாய். ஓகே பாய் பாய். ஆல்ரெடி நான் சஃபாரி போகணும் 2 தடவை போயிட்டாராம். ஸோ அதால் இங்கே நிற்கிறாராம். சரி சந்திப்போம் ப்ரோ. பாய் பாய். ஹிமாஸ் பாய். நாளை சந்திப்போம். சரி, நாங்கள் அப்படியே இதில் சஃபாரி போயிட்டு இங்கே தான் தங்க போகிறோம். இங்கே தங்கிட்டு தான் நாங்கள் நாளைக்கு திருப்ப பொத்துவிலுக்கு போயிட்டு தான் நாங்கள் அங்கால போகலாம், முனராகல ரோட்டுக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி இங்கே தான் தங்க போகிறோம். முதல் விரைக்கில் இங்கே தங்குற பிளானில் இல்லை. திடீரெண்டு இங்கே பார்த்துட்டு சஃபாரி நாளைக்கு போகலாமன்றதுக்காக இந்த இடத்துல தங்க போகிறோம். இந்த குமண தேசிய பூங்கா இருக்குது. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இந்த தேசிய பூங்காவுக்கு உள்ளே போகலாமான்னு சொல்லி விசாரிக்க வந்திருக்கிறோம். சொந்த வாகனத்தில் போகிறேன்னு சொன்னால் 1:30க்கு பிறகு போகலாதுன்ற மாதிரி நாங்கள் அறிஞ்சினாங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், லெப்பர்ட் இருக்குது. அந்த சிறுத்தை புலி இருக்குது. லெப்பர்ட் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் போட்டிருக்கணும். கொட்டியான்னு சொல்லி ஆங்கிலத்திலேயுமே எழுதியிருக்கணும். கொட்டியா புலி. இந்த பக்கத்தில் அங்கால யானை இருக்குது. ஏஷியன் எலிஃபென்ட். ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். உருவத்தில் பெருசு, தந்தமெல்லாம் நல்லா பெருசாக இருக்கும். அதே மாதிரி இங்கே உள்ள பறவை இனங்கள் பிளாக் நெக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. அதே மாதிரி கரடி, அப்படி எக்கச்சக்கமான விலங்குகள் இந்த இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் குமண தேசிய பூங்கா. ஸோ இதுக்குள்ளே தான் நாங்கள் நிற்கிறோம். உள்ளே போயிட்டு கேட்டு பார்ப்போம். இதே மாதிரி இந்த காட்டுண்ட அங்காளி பகுதி வந்துட்டு யாழை. ஸோ யாழை குமணம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ சஃபாரிக்கு கொஞ்சம் பேர் போன இடம். உள்ளே விசாரிப்போம். உள்ளே போயில்முன்னு சொன்னால் இப்போ வாகனத்தில் போவோம். ஸோ இதில் போட்டிருக்கு குமண நேஷனல் பார்க்கினுடைய வரைபடம் இதில் போட்டிருக்கணும். போயிடலாதாம்மா? ஸோ இந்த டைமுக்கு நாங்கள் போக இயலாது. இதில் பார்த்தீங்கன்னா பாகுருவோயா இங்கே இதுக்குள்ள ஒரு நதி, ஆறு, குளம் எல்லாமே இதில் போட்டிருக்கணும். எல்லை பகுதி எல்லாம் இதில் போட்டிருக்கு வடிவா. ஜீப் ரோட் எது பார்க் பவுண்ட்ரி, டேங்க், ரிவர் எல்லாமே இதில் சின்னனா ஒரு மேப் கொண்டு போட்டிருக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு இதுக்குள்ளே போக இயலாது. ஸோ நாங்கள் இங்கே தான் தங்க வேணும். அழகாக இருக்குது இந்த சஃபாரி. இதுகளுக்கெல்லாம் ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆஃப்ரிக்காவில் சஃபாரி வந்து நல்ல ஃபேமஸ். எக்கச்சக்கமான விலங்குகள் வந்து போகும். ஸோ அதுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் சில வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருக்குறேன். எக்கச்சக்கமான விலங்குகள் ஒரு நதியெல்லாம் கடந்து போகைக்குள்ள விலங்குகள் வேட்டையாடும். ஸோ அதெல்லாம் பார்த்து ரசித்தபடி நிற்கலாம். நான் போன டைம் போக முடியாமல் போயிட்டு என்னென்ன அப்போக்க பட்ஜெட் அவ்வளோவா இல்லாட்டிக்கு நான் அந்த இடத்த போயிட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்த மிஸ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி நாள் கவலைப்பட்டிருக்கிறேன். இதில் பாருங்கள், சின்னனா ஒரு குளம் மாதிரி ஒன்று இருக்குது. நல்ல அழகாக இருக்குது. இதுக்குள்ளே இப்படி அழகாக இருக்குன்னா காட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரி, இதில் நாங்கள் அப்படியே வெளியில் வலிக்கிடுவோம். இன்றைக்கு ஒன்றும் செய்ய முடியாது. போயிட்டு எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்கிறது தான். குமண நேஷ்னல் பார்க், டிபார்ட்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் சொல்லி போட்டிருக்கணும். உள்ளுக்கு பாருங்கள், இங்கே உள்ள விலங்குகளோட புகைப்படங்கள் எல்லாமே போட்டிருக்கணும். காட்டுச்சேவல், யானை, அதனுடைய எலும்பு இதில் பார்த்திங்கன்னா தெரியும். அதோட எலும்பு எப்படி இருக்குமென்னு சொல்லி போட்டிருக்கணும். இதுதான் வந்து வெர்டிபிரேட் போன்ஸ் அண்ட் எலிஃபென்ட், யானையினுடைய அந்த எலும்பு பகுதி. இது வந்து யானையினுடைய தலைப்பகுதி. இது பார்த்திங்கன்னா யானையினுடைய தலைப்பகுதி. இதெல்லாம் யானையினுடைய கண் இருக்கும், தந்தம் சைட்டில் வரும். இந்த பக்கத்தில் பாருங்க, பெரிய ஒரு மாடு இல்லை மானோ இன்னும் தெரியலை. இதில் வந்துட்டு ஆணா பெண்ணான்னு சொல்லி போட்டிருக்கணும். இந்த குறி வந்து ஆண் இல்லை பெண்ணுக்குரியது. அதை பார்த்தீங்களா, வித்தியாசமாக இருக்குது. ஒரு விலங்குண்ட தலை. இதில் பாருங்க,
மாநில மறையினுடைய தலைப்பகுதியாக இருக்க வேணும். இதில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுமே வந்திருக்கணும் பார்க்குறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு புலின்ற இது இருக்குது, சிறுத்தை புலின்ற. இதில் கடல் சிப்பி, ஆற்று சிப்பி, முத்தெடுக்கிறதுக்குரிய அந்த சங்குகள் எல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்கணும். ஸ்கல் கிரீன் டேட்டில், எக்கச்சக்கமான விஷயங்கள் இங்கே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஷாக் இருக்குது தானே, சுறாவினுடைய தாடை பகுதி இப்படி தான் இருக்குமென்னு சொல்லி போட்டிருக்கு. இதில் உண்மையானது இதில் வச்சிருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் யானையினுடைய இதயம் இருக்குது. எவ்வளவு பெரிய சைஸ்ன்னு பாருங்க, யானையின் இதயம். பூனை பூனை. இது வந்து பார்த்தீங்கன்னா யங்கல் கேட், காட்டு பூனை. இதில் பாருங்க பெங்குலின், ஆமடில்லான்னு சொல்கிறேன்னு நினைக்கிறேன், இல்லாட்டிக்கு இந்த எறும்புண்ணியன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் பாம்பினங்கள் இருக்குது தானே, இங்கே இருக்கிற பாம்பினங்கள்ன்ற புகைப்படம் மட்டும் இல்லாமல் அது இறந்த பிறகு அதுன்ற உடம்பை வந்துட்டு இதில் போத்தலுக்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கணும். இதில் பாருங்கள் எக்கச்சக்கமான பாம்புகள்ன்ற உடம்பு வந்து அப்படியே தண்ணி போத்தலுக்கு வச்சிருக்கணும். தண்ணியாவது ஒரு கெமிக்கல் இருக்கும், அந்த கெமிக்கலுக்கு வச்சு பாதுகாக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் பெரிய ஒரு ஆமையினுடைய ஓடு இருக்குது. இந்த கையை பாருங்கள் எப்படின்னு சொல்லி, சின்ன கை, அது வந்து பெரிய சைஸில் இருக்குது. இந்தியாவில் ஆமையினுடைய ஓடுமே இருக்குது இந்த இடத்துல. ஹாஃப் டேக்கு 15,000, ஃபுல் டேக்கு 20,000. ஹாஃப் டேக்கு 15,000. 15,000 ஹாஃப் டேக்கு. இப்போ இங்கேருந்து வந்தாலோ இல்லை அங்கேருந்து வந்தாலோ? இங்கே இதில் பிடிச்சாங்க. இதுலேருந்து தானே டிக்கெட் காசு வரும்? இல்லை, அங்கே இருந்தால் ரேட் கூட. அங்கேருந்து வந்தால் வெஹிக்கிள் சார்ஜ் எல்லாம் வரும். அது சஃபாரி வாகனத்தில் வராங்களுக்கு கூட இருக்கும். ஒன் வாகனத்தில் போகிறோம்னா 1000. அது டிக்கெட் எங்க 4 பேருக்கான டிக்கெட். உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் தான் ஹாஃப் டே 15,000. எங்க டிக்கெட் காசு 1,100 ரூபா 4 பேருக்கு. வாகன காசு கேட்டு வாகன காசு தான் 15,000 ரூபா ஹாஃப் டேக்கு. எங்கட வாகனத்துக்கு காசு இல்ல, சஃபாரி வாகனம் புக் பண்ணா. ஹாஃப் டேக்கு வந்துட்டு 15, ஃபுல் டேக்கு வந்து 25,000. ஸோ வந்தீங்கன்னா நீங்கள் சஃபாரி வாகனத்திலே உங்களை வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு வைல்ட் லைஃப் ரேஞ்சர் ஒரு ஆளுமே வருவார். அவர் வந்துட்டு உங்களுக்கு இடங்களை காட்டி வருவார். ஸோ இதே மாதிரி ஒரு இடத்துக்குலாம் நாங்கள் ஆப்பிரிக்காவில் பழங்குடியாக்களையும் இப்படித்தான் ஒரு என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்கும். டிக்கெட் எடுத்துகிட்டு வைல்ட் லைஃப் ரேஞ்சர் ஒரு ஆள் வந்து வாகனத்தில் வருவார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளே போய் பழங்குடியாக்களையும் சந்திச்சு நாங்கள். ஸோ அந்த ஞாபகங்கள் தான் வருது. சரி, இதுலேருந்து என்ன முடிவுன்னு தெரியல. என்ன செய்வோம்னா ஓகே, அருகம்பைக்கே வலிக்கிடுவோம். இப்போ நாங்கள் இந்த இடத்துல என்னங்கிற பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். திருப்ப அருகம்பை நோக்கி. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சஃபாரிக்கு நாங்கள் இந்த வாகனத்தை கொண்டு போனால் உள்ளுக்கு எல்லா இடங்களும் பார்க்க முடியாது. இந்த சஃபாரிக்கு போகிறேன்னு சொன்னால், சஃபாரி வாகனத்தில் போனீங்கன்னு சொன்னால், இப்போ வேறு சஃபாரி ஆக்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்பினும், அப்போ வேறு ஏதாவது விலங்குகளை கண்டுட்டினோம்னு சொன்னால் அதை வந்துட்டு இவர்கிட்ட சொல்லுவினம். இந்த இடத்துல இருக்குன்னு சொன்னால் அவன் இந்த இடத்துல கூட்டிகிட்டு போய் காட்டுவினம். ஸோ அதால் நீங்கள் சஃபாரி வந்தீங்கன்னா கூடுதலாக உங்களோட வாகனத்தை விட்டுட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிற வாகனங்களில் போய்க்கொள்ளுங்க. நாங்கள் இப்போ திருப்ப அருகம்பை நோக்கி பயணம் செய்கிறோம். ஸோ முன்சிபாக்களுக்கு நாங்கள் என்னன்னு சொல்லல. ஏன்னா முன்சிபாக்கள் 2-3 தடவை சஃபாரி போனதுனால அவ வந்துட்டு அருகம்பையை நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்னும் நாங்கள் சொல்லல, சர்ப்ரைஸாக அவைக்கு போயிட்டு நாங்கள் அருகம்பையில் சந்திக்க போகிறோம். அப்படியே எங்களோட பயணத்தை ஆரம்பிப்போம். நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். இதில் பாருங்க, இருட்டுக்கு முன்னே போகணும்னு சொல்லி சொன்னது இந்த ரீசன் என்னென்னா, வயலெல்லாம் அறுவடை செஞ்சுட்டு அதில் பாருங்க யானை ஒன்று நிற்கிது. உங்களுக்கு தெரியுதா? அந்த இடத்துல யானை ஒன்று அப்படியே தெரியுது. ஸோ குடியிருப்பு பகுதிக்குள்ளே யானை என்ன கொஞ்ச நேரத்தில் போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா எருமை மாடுகள் எல்லாம் நிற்கிது, அதோட அப்படியே நிற்கிது யானை. ஸோ இதெல்லாம் நெல் வயல் தான். ஸோ வயலெல்லாம் அறுவடை செஞ்சுட்டினோம். அதால் யானைகள் வந்துட்டு இங்கே வாரது வளமை. அங்கேயே கதிர்காமத்துக்கிட்டே அந்த நாங்கள் போன கதிர்காமம் என்று நாங்கள் நின்ற உகந்தைக்கு கிட்ட நின்ற கேட்க ஒரு 2-3 அண்ணாமேர் வந்து காய்ச்சலாக சொன்னவன், இங்கே வெளிக்கிறேன்னு சொன்னால் இருட்டுக்கு முன்னமே போகும்போது ஏண்டா யானைகள் எல்லாம் அடிக்கடி வரும்னு சொல்லி. இதே இடத்துல முன்னுக்கு பாருங்க, அப்படியே டிராக்டரில் ஆக்கள் போய்கொண்டிருக்கணும்.
கோயிலுக்கு போயிட்டு அப்படியே டிராக்டரில் எல்லாரும் மாதிரி போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இங்கால தார் ரோட்டுக்கு ஏறி அதாவது காப்பேட் ரோட்டுக்கு மாதிரி போய் கொண்டிருக்கிறோம். இதுலேயும் பாருங்க யானை நிற்கிது. பின்னேரமாக ஆக காட்டுக்கு இருந்து யானைகள் எல்லாம் குடியிருப்பு பகுதி நோக்கி வருது. நாங்கள் வந்துட்டு முன்சிபாக்களையும் இங்கே வந்துட்டு சந்திச்சிட்டோம். ஏண்டா நாங்கள் அங்கே தங்குறேன்றதுனாங்க கடைசியாக இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இங்கால பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் பயணம் செய்து ரத்னபுரியில் இருந்துட்டு பலாங்கொடையில் இருந்துட்டு அண்ணாமர் வந்திருக்கணும். ஸோ அண்ணாமரையும் சந்திச்சுட்டு நாங்கள் அவன் ஊருக்கு போய்க்க சொன்னேன் வாங்க இடங்கள் எல்லாம் காட்டுறோம்னு சொல்லி. இப்போ இதில் இருந்துட்டு அப்படியே ஃபோட்டோ எடுப்போம், எடுத்துகிட்டு வெளிக்கிடுவோம். கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் பயணம் செய்து நேற்று வந்தவையாம். நாங்கள் நேற்று வந்துட்டு பீச் அங்கே போயிட்டு படுத்தினாங்க. அருகம்பே இந்த பார்க்கிங்கில் வந்துட்டு நாங்கள் நிற்கல. உங்களோட பேர் அப்படியே சொல்லுங்க. உங்களோட பேர் என்ன? வசீர். உங்களோட இஜாஸ். உங்களோட நவாஸ். அண்ணா உங்களோட அசீம். ஸோ எல்லாருமே வந்திருக்கணும், சந்தோஷம். அவங்க இரவுல டோச் அடிக்கிறாங்கன்னு சொல்லி ஜோதிச்சு கொண்டிருக்கேன். சரி, ஓகே. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அருகம்பைக்கு திருப்ப வந்துட்டோம். முன்சிபாக்களையுமே சந்திச்சிட்டோம். முன்சிபாக்கிற வாகனம் அதில் நிற்கிது. நாங்கள் வந்துட்டு மேலே இதில் காற்று வாங்கி கொண்டிருக்கிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் முன்சிபண்ட வாகனம், அங்கால எங்களுடைய வாகனம் பார்க் பண்ணிட்டு நிற்கிறோம். ஸோ இன்றையான் வீடியோ இவ்வளவு தான். நாங்கள் இதில் தான் இன்றைக்கு தங்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்து எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளும். இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்.